சார். நீங்க இங்க யோசிச்சு பாருங்க, மூச்சு விடவே நேரம் கிடையாது உங்களுக்கு. இதுல இவங்களுக்கு வந்து ஏதோ இனிமை இருக்கலாம். சரி, இவங்களே எப்படின்னா இவங்கள மேனேஜ் பண்ற நம்ம நிலைமை, இந்த பசங்களை கூட மேனேஜ் பண்றலாங்க. அவங்க அப்பாவை மேனேஜ் பண்றது இருக்கு. ஒரே ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கு. சொல்ல முடியாது சார். ஆனா இதே எங்க வீட்டுக்காரர் வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து என்னை சுத்தி சுத்தி வந்துட்டு டார்லிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னைய பார்த்து அழகிய வீடுகளில் 60 கடைகளும் எழுதிய திருமகனே அப்படின்னு அவர் சொல்வாரு. உடனே நான் இருந்துட்டு ஏய் ராஜா அப்படின்னு உடனே அவருக்கு பதிலுக்கு ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. அதுல இருக்கிற இனிமே பார்த்து எனக்கு எந்த பருவத்துல இருக்குன்னு எனக்கு சொல்ல சத்தியமா தெரியலங்க. அப்ப வந்து அந்த என்ன எப்படிப்பட்டமான ஒரு காலம் அப்படின்னு சொன்னா, அதாவது நாங்க இப்ப பனி நல்லா வெளியே கொட்டிட்டு இருக்கலாம். அது மாதிரி கடும் பனியிலும் நாங்க அப்படி கனிந்த காலம், சுட்டரிக்கும் வெயிலும் குளிர்ந்த காலம், 12 மாதமும் மகிழ்ச்சியாக இருந்த காலம். கவிதைகள் வந்து அருமையா கொட்டும். அவருக்கும் கவிதை தெரியாது, எனக்கும் கவிதை தெரியாது. ஆனா கல்யாண புதுசுல அவரு என்னை பார்த்து கண்ணே உன்னை நீ என்னை கட்டி கொண்டாய் 7 வண்ணம் ஒட்டி கொண்டது அப்படின்பாரு. உடனே நான் சும்மா விடுவேன்னா வானவில்லா நீயும் வந்த போது எந்த கருப்பு வெள்ளை கண்கள் 2 கலராய் மாறுதடா அப்படின்னு நான் சொல்ல, அந்த குதூகலம், அந்த இனிமை புதுமண வாழ்வு தவிர மற்ற எந்த வாழ்விலையும் வரப்போறது இல்லை. அதே மாதிரி அந்த அகமகிழும் முதியோர்கள், அவங்க வெங்கடேசன் சார் அவங்க சொன்ன மாதிரி அவங்கள ஆக்சுவலா ஆட்டோத்திலே சேர்த்துருக்க கூடாதுதான். ஏன்னா தனிமை ரொம்பவே மாற்ற ஒரு முதியோர் படம். இப்போ எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா அப்பா இந்தியாவில் இருக்காங்க சார். நான் ரியலா சொல்றேன், இங்க உள்ளவங்களுக்குலாம் புரியும் கண்டிப்பா. அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து என் மேல ரொம்ப பாசம். அப்பா வந்து சொல்லுவாங்க நீ எப்பமா இந்தியாவுக்கு வர போற அப்படின்னு. இதே இது வந்து எனக்கு வந்து அப்பாவுக்கு வந்து என்னோட பசங்க எல்லாம் இங்க வாழ்றாங்க, எனக்கு இவங்கள விட்டுட்டு அங்கேயும் போக முடியாது. எங்க பெற்றவங்களே எங்களால மறக்காம இருக்க முடியாது. ஆனா அவங்க அந்த தனிமையில் இருக்கிறத நினைச்சிட்டு நடுத்தர வயதுல இருக்கிற நானும் கஷ்டப்பட்டு, முதிய வயதுல இருக்கிற அவங்களும் கஷ்டப்பட்டு, இதுல என்ன இனிமே இருக்கு எனக்கு சத்தியமா புரியல. அதனால நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், புதுமண வாழ்வு தான் இனிமையான பருவம். புதுமண வாழ்வுல கொஞ்சம் சில பேர் ஒன்று கல்யாணம் ஆக பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து புதுசாக கல்யாணம் ஆச்சு. நான் இல்லை அந்த நேரத்தில் நான் எங்கேயும் ஆந்திராவில் சுற்றிட்டு இருந்தேன். என்னை எப்படியாவது கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அவன் வந்து எங்கெங்கேயோ ட்ரை பண்ணால் கடைசியில் நான் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஊருக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவன் வாட்சு, மோதிரம், கழுத்தில் செயின், அது இதெல்லாம் நான் பார்த்துட்டு கேட்டேன், என்னடா பார்த்தா புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கேன் அப்படின்னா. வாயை மூடு, புது மாப்பிள்ளை தான். என்னடா சொல்கிறேன், ஆமாம் நான் உனக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சு எங்கேயோ கேட்டேன் கிடைக்கல, வீட்டில் இந்த மாதிரி அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா. ஓ ஆயிடுச்சா கல்யாணம், ஆயிடுச்சு. அப்புறம் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்சாரம் எந்த ஊர் என்னன்னு கேட்டேன். எங்கள் சொந்தம் தான் அப்படின்னா. அப்புறம் வீட்டுக்கு போனோம். போனோடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்சாரம் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு, ஆனால் எங்கேயும் வெளியூரில் போய் மாட்டிட்டு வர முடியல. அதுதான் உங்கள் நண்பர் கடைசி வரைக்கும் நீங்கள் வருவீங்கன்னு வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னாப்புல. நானும் சந்தோஷமாக நினச்சிக்கிட்டேன், சரி நம்மளை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் நண்பர் பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொன்னாருங்க, இது வரைக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே வந்து அவரை நம்பி நான் வந்துட்டேன், அதனால் அந்த பழசெல்லாம் வந்து எதுவும் இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. சரி ஏதோ உலகி கொட்டிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இவன் நல்லவங்க, அந்த விறகு கடைக்கார பொம்பளை தான் சரியில்லை அப்படின்னா. அவன் இப்படி பிடிக்கிறான் பின்னால் இருந்துட்டு. என்ன சொன்னீங்க? இல்லை இந்த விறகு கடைக்கார பொம்பளை தான் சரியில்லைங்க, இவன் நல்லவன்னா. அவர் பொம்பளை பற்றி சொல்லிய யாரோ ஒரு பொண்ணை பற்றி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இது புதுசாக இருக்க அப்படின்னாரு. ஒரே ஓட்டமாக வெளியே எடுத்தேன் நான். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, வீட்டில் எப்படி நடந்திருக்கு. அதனால புதுமண வாழ்வுல போய் யாருமே வந்து பழச சொல்றேன்னு சொல்லி மாட்டிக்க வேண்டாம். அடுத்தது அகமகிழும் முதியோர் பருவமே, சுமதி ராஜகோபாலன். அவையோருக்கு வணக்கம். புதுமண வாழ்வே இன்பம்னு மற்ற அணிலெல்லாம் 5 பேர்னா மட்டும் 6 பேர் என்னப்பா சொல்றது. அந்த பருவமே ரொம்ப குறுகிய காலங்க. கண்ணு வைக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். இதுல ஒருத்தர் முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மாமனார், மாமியார், நாத்தனார், மற்ற உற்றார் உறவுகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சு இருக்காங்களே ருக்மணி, அவங்க கணவர் அவங்கள பார்த்து ஐ லவ் யூன்னு பாடுவாங்களாம். இதுக்கெல்லாம்
கொஞ்சங்க நேரம், அதுக்குள்ள அது முடிச்சிடும். பருவம் நினைக்கிறதுக்குள்ள பறந்து போயிடும். எங்க புதுமண வாழ்க்கை தாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அதனால நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த ஹனிமூன் போற 3 நாள் தான், அப்புறம் ஃபுல்லா கொல்லை தான். நீங்க அந்த காலம் பூரா நீங்க அதை யோசிச்சுட்டீங்க, சந்தோஷப்படுறீங்க தானே? நீங்க நாங்க வந்து இந்த 60 நாள் அழிஞ்சு போற ஆசை பத்தியும் சொல்ல வரல, 30 நாள் முடிஞ்சு போற மோகத்தை பத்தியும் பேச வரலைங்க. உங்க பொறுப்பான நடுத்தர வயதுக்கும் முதியோர் வயதுக்கும் இந்த கணவன் மனைவி உறவை கொண்டு செல்லணும்னா அதுக்கு விதையான அந்த காதல் அன்பு எங்க பருவத்துல தாங்க விதைக்கப்படணும். அதாம்மா, அந்த காதலை பத்தி யோசிக்கிறதுக்கே டைம் இல்லைம்மா. ஒரு வருஷம் உன்னையும் உன் புருஷனை புரிஞ்சுக்கிறதுக்கே போயிடுது, உன் குடும்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் பத்தாது. அதுக்குள்ள புள்ள வந்துடும். எங்க புதுமான வாழ்க்கை போச்சு. சுமதி, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தான் செல்போன்ல சார்ஜ் பண்றோம். 3 நாள் வருது. அந்த 3 நாள் ஹனிமூனை எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ அடுத்த 60 வருஷத்துக்கு அதாங்க அத்திவாரம் போட்டு அதை எப்படி நீங்க உபயோகப்படுத்துறீங்கன்னு அது சரிதான். ஆனா நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சும்மா பேச்சுக்கு, அவங்க எல்லாம் பேச்சுக்கு ஏதோ சொல்றாங்க, அதை விடுங்க. பாயிண்ட்டுக்கு வரலாம். நம்ம எல்லா பருவத்தோட கண்டிப்பா சொல்றேன், அசை போட்டு அகம் படுற பருவம் முதியோர் பருவம் தாங்க. எப்ப வேணா தூங்கலாம், எப்ப வேணா எழுந்துக்கலாம், யாரும் நம்மள கேள்வி கேட்க போறதே இல்லைங்க. இதை விட வேற சும்மா என்ன வேணும்? ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காரு, சும்மா இருப்பதே சுகம். அது இந்த எந்த பருவத்திலையாவது பண்ண முடியுமா? இந்த வயசுல மட்டும்தாங்க பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதெல்லாம் நினைச்சிருப்போம், நடுத்தர வயசுல நினைச்சிருப்போம், எப்பயும் எதையுமே சாதிக்க முடியாது. அதெல்லாம் யோசிச்சு செய்யக்கூடிய ஒரே வயசு, ஒரே முதுமை வயசு தான். நடிகர் சிவகுமார் எடுத்துக்கோங்க, அவருக்கு ஓவியத்து மேல ஆசை, இலக்கியத்து மேல ஆசை. அவரோட இந்த பருவத்திலையும் அவரால் அதெல்லாம் கிட்ட கூட போக முடியல. கண்டிப்பா கிட்ட போக முடியும். மவாலா யூசாசா என்ன வயசுல பண்ணா, மார்க் ஜக்கர்பர்க் என்ன வயசுல Facebook ஃபவுண்ட் பண்ணா, பில் கேட்ஸ் என்ன வயசுல மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட் பண்ணா, ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன வயசுல இன்வென்ஷன் ஆரம்பிச்சா, நீங்க போன் வச்சிருக்கீங்களே அது எப்ப கண்டுபிடிச்சாங்க? குட்டி வயசுல தான். ஃபெயிலியர்னால பயப்படவே பண்ணல. அது கண்டெல்லாம் பிடிச்சாங்கம்மா. ஆனா அது மட்டும் தான் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்குமான்னு யாருக்கு தெரியும்? இல்ல, அவங்க கண்டிப்பா பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபெயிலியர்னால பயப்பட, அதனால ஃபெயில் பண்ணா கூட அவங்க போயிட்டே இருப்பாங்க. முடிவர் வயசுல ஃபெயில் பண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, தூக்கிடலாம், எல்லாம் தூக்கி போயிடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுப்பீங்க. சரிதான். ஆனா அப்புறம் சரி, அவங்க கூட ஏதோ சொல்றாங்க. அப்புறம் ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, முதல் குழந்தை பிறந்தது. நாங்க பர்த்டே பார்ட்டிக்கு நானும் என் புருஷனும் இதோட ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு என் கணவர் என்கிட்ட வந்து, யூனோ வாட் சொல்லி, எப்பமா நம்ம ரிட்டையர் ஆகணும்? நான் உடைய இருந்துச்சு எனக்கு. ஐயா, இப்பதான் நம்ம குழந்தைக்கு 1 வயசு ஆகுது, நமக்கு இன்னும் கஷ்டப்பட வேண்டிய காலம் எத்தனையோ இருக்கு. சாமி கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க, காலத்தை கஷ்டப்பட்டு தள்ளி நம்ம சீக்கிரம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு ரிட்டையர் ஆகலாம்னு ஆறுதல் சொல்லுங்க என் கணவருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நானும் என் கணவரும் எப்படா எங்களுக்கு பிறந்த நாள் வேணும்னு ஆசையா இருக்கும். எங்க பிறந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவோம். ஏன்னு நினைக்கிறீங்க? நாங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு க்ளோஸா போய்கிட்டு இருக்கோம்ல, அதனாலதான். இந்த நம்ம வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனை எதனால வருது தெரியுமா? போட்டி பொறாமை தான். இந்த போட்டி பொறாமைலாம் எங்க பருவத்துல கிடையவே கிடையாதுங்க. நாங்க வாழ்க்கைய நல்லா பக்குவம் அடைஞ்சு யாராவது வயசானவங்க போட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா? நாங்க தாங்க போட்டி பொறாமை இல்லாம திருநெல்வேலி அல்வா மாதிரி எங்க வாழ்க்கைய இனிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நடுத்தர வர்க்கம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு எல்லா பக்கமும் இடி மேல இடி. மத்தவங்களுக்கு 2 பக்கம் இடின்னா அவங்களுக்கு பெட்ரோலால இடி, கணவன் மனைவிக்கு அவங்களுக்குள்ள இடி, பிள்ளைங்களால இடி. இடியோ இடி, முழக்கமோ முழக்கம். எங்களுக்கு கேட்டீங்கன்னா புதியவர்களுக்கு எந்த இடியும் இல்லாம ஆசை போட்டு ஆசையா வாழ்க்கையை நம்ம நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கோங்க. நன்றி. ரொம்ப இடின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சிற்றரசு வந்து அவர் இடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பொறுப்பான நடுத்தர வயதுக்காக பேச வர்றாரு. அகம் மகிழும் முதியோர் பருவம்லாம் சொல்ல முடியாதுங்க. புலம்பி தவிக்கும் பெரிய ஒரு கூட்டம்னு வேணா சொல்லலாங்க. ஏன்னா மகளோ அமெரிக்காவில் இருக்கும்போது சில மாமியார் மாமனார் இல்லை அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏன்பா ஓ பொண்டாட்டி எங்களெல்லாம் கிராண்ட் கேனியனுக்கு அழைச்சிட்டு போகுமா அப்படிம்பாங்க. சரி, அம்மா அப்பா இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு kayak.comல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து ஒரு சீப்பாக ஒரு பேக்கேஜ் பிடிச்சி எல்லாரையும் அழைச்சிட்டு போனால், அங்கே போனோன்னையும் என்னப்பா இப்படிக்குள்ள
இவ்வளோ உயரம் போய் இதை போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா போய் பார்த்து வந்துருக்கேன், நாங்கள் அப்படியே பார்க்கிங் லாட்டில் சேர்த்து உட்காந்து இந்த சிப்ஸை சாப்பிட்டு பொழுது போக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. இதில் போன அவங்களுக்கும் வந்து புண்ணியம் இல்லை, இன்பம் இல்லை, கூட்டிகிட்டு போனவங்களுக்கு இன்பம் இல்லை. இதில் யாருக்கு என்ன இன்பம்னு ஒன்றுமே புரியல எனக்கு. சரி, அதை விடுங்க. பாக்யராஜையா, உங்களோட படம் உதாரணம் முடிச்ச படத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம், அதை கூட 100 நாளுக்கு மேலே ஓடிச்சுங்க. அந்த படத்துக்கு 100ஆவது நாள் டிக்கெட் எடுக்கிறதுல ஒருத்தவங்களுக்கு கையை உடஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு மேலே ஆசை, இன்பம். படம் பார்க்குறதுல ஒரு இன்பம். ஆனால் அது பரவாயில்ல. எங்கள் ஆளுங்க புருஷன் முன்னாடியெல்லாம் வச்சுக்கிட்டு டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துக்கிட்டு கேம்கார்டர் எடுத்துக்கிட்டு தான் பையன் பொண்ணு எல்லாம் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, படம் பிடிக்கிறதுக்காக போட்டி போடுவாங்க பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் எடுக்கிற கூட்ட நெரிசலை காட்டில் இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தரணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. உண்டா இல்லையான்னு கேளுங்க. ஏன்னா அது அவ்வளோ இன்பம், அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ நிகழ்ச்சி. அவங்களுடைய வெற்றியை கண்டு கழிப்பு அடைகிறதுல அவ்வளோ ஆனந்தம் இல்லையா? உண்டா இல்லையா? சொல்லுங்க. சரி, இது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூத்து குலுங்கி காய்ச்சி இருக்கிற மரம் தான் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அது மாதிரி இந்த பருவம் தான் இனிமையான பருவம், ரொம்ப அருமையான பருவம், எல்லாருக்கும் பயன்படுற பருவம். அப்புறம் இங்கே ஒரு குரூப் ஒன்று உட்காந்துருக்கு, புதுமண வாழ்வே ரொம்ப வந்து மகிழ்ச்சியான வாழ்வு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு குரூப் ஒன்று உட்காந்துருக்கு. இந்த கூட்டத்தில் பாருங்க, எங்கேயாவது புதுமண தம்பதிகள் யாராவது இங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்னு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வீட்டில் உட்காந்து ஒருத்தருக்கு அடுத்த தடவை இந்தியாவுக்கு போகும்போது யார் வீட்டில் எத்தனை நாள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சண்டை பஞ்சாயத்து நடந்துட்டு, அதனால அவங்கெல்லாம் இங்கே வரவே மாட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், யாரும் சொன்னாங்க எத்தனையோ விதத்துல இன்பமான இடங்கள்ல உட்காந்துட்டு இருக்கோம். வந்து வேற பொழுது போகாதவங்க தான் கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓ அப்படிங்களா? அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. பூத்து குழுங்கிறது இருக்கிற மரம் தான் வந்து இனிமையானதுன்னு சொன்னீங்க. நாங்கள் அந்த பூத்து குழுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? இல்ல கணேஷ் ரொம்ப நல்லா இருந்தா. இருந்தாலும் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் கண்களாலேயே பேசிப்போமே சொன்னாரு. அது என்ன நினைக்கிறீங்க? பொண்டாட்டி நினைக்கிறீங்களா? பொண்டாட்டிட்ட பேசினா அவர் நேரம் வாயால பேசிப்பாரு. அவர் குழந்தையாட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு, வேற எதுவும் இல்லை. அப்ப அது கண்ணால தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி நிலையா சொல்லுவேன், ஆணித்தரமா சொல்லுவேன். எங்களுடைய நடுத்தர வயதே இனிமையான பருவம். அடுத்தபடியா புதுமண வாழ்வே பரவாயில்லைங்க. நீங்கள் இன்னும் புதுமண வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அப்போ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. அப்புறம் அவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. இங்கே இல்லை, இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு இல்லைங்களா? லீவு. ஆமாங்க. நடுத்தர வயதை பற்றி பேசினார். பொறுப்பான நடுத்தர வயதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொறுப்பான நடுத்தர வயதுன்னு வரும்போது பொறுப்புனாலே கூடுதல் பொறுப்பு இருந்தால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ இதை எப்படி அவங்க மகிழ்ச்சியான பருவம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேன். இதே எங்களோட பருவத்தை எடுத்துக்கங்க. இந்த திருமணம் நிச்சயமான நாள்ல இருந்தே இந்த அகமகிழ் பருவம் ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்களோட பருவம் அந்த நேரத்தில் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் கடலை போடுவாங்க பாருங்க. அவங்க என்ன கடலை போடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த இங்கிலீஷ்ல ஸ்வீட் நத்திங்ஸ் பாருங்க. ஆனாலும் இந்த கிடுகிடுப்பாக என்ஜாய் பண்ணி தான் செய்கிறாங்க. ரெண்டாவது, திருமணம் முடிஞ்சிருக்கு. திருமணம் முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு பெரிய குடும்ப உறவாக வருது. மாமனார், மாமியார், நாத்தனார், ஓரகத்தி, மைத்தல், இப்படி எத்தனையோ உறவுகள் வருது. ஆஹா, நான் மறந்துட்டேங்க. மச்சினிங்கிற உறவு இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு புன் சிரிப்பு. எல்லாரும் மூஞ்சி எந்த பருவமா இருந்தாலும் இந்த மச்சினிங்கிற பருவம் இதுல 15% சிரிக்காம இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒண்ணு அவங்களுக்கு மச்சினி இல்ல அவங்க பொண்டாட்டி அவங்களுக்கு செருப்பால அடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு தான் வித்தியாசம். இதை வந்து ஒரு கவிஞர் ரொம்ப அழகா பாடியிருக்காரு. மச்சினிச்சி வந்த நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஒரே ஒரு மச்சினிச்சியோடயே நீங்க இவ்வளவு இன்பமா இருக்கீங்கன்னா, எங்களுக்கு காலேஜ் பருவத்துல எல்லாம் அழகான பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணு தான், மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமா பொண்ணு தான். அப்படி நாங்க பாக்குற எல்லா பொண்ணையும் வந்து சைட் அடிச்சுட்டு இருப்போம். அது எவ்வளவு பெரிய இன்பம். சித்ரா, நீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். காலேஜ்ல சைட் அடிச்சீங்கன்னா ஈடிசின்னு உங்களை கூட உள்ள உட்காந்து வச்சிருவாங்க. தைரியமா, அதனால ப்ராப்ளமே கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, என்னோட நண்பர் கல்யாணம் ஆன புதுசுல அவர் வந்து சிட்டிலேயே வளர்ந்தவர். அந்த பொண்ணு வந்து கிராமத்துல இருந்து வந்தவர்.
உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச அந்த 1 இயர் இருக்கு பாருங்க, அந்த 1 இயரில் வர பண்டிகைகள், தலை தீபாவளி, தலைப்பொங்கலுக்கு கிராமத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த பொண்ணோட மாமா என்ன சொல்றாரு, மாப்பிள்ளை நீங்கள் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் இந்த தடவை உரி அடிக்கணுங்க. இவர் என்ன நினைக்கிறார், இவர் ஐடியில் பெரிய ஃபீல்டில் இருக்கிறவர், இதெல்லாம் எனக்கு பெரியது, நம்ம ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு பொங்கல் அன்றைக்கி கம்ப கையில் கொடுத்து அடி உரிய அப்படின்னு. இவர் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் இங்கேயும் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு தமான ஒரு சத்தம் கேட்டுது. சத்தம் கேட்டு கலகலன்னு கீழே ஏதோ விடுற சத்தமும் கேட்டு கண்ணை கழட்டி பார்த்து இவர் அடிச்சது மாமாவோட தலையில, இந்த கீழே உதிர்ந்தது வந்து இந்த மாமாவோட பல்லு. அங்கதாங்க இந்த கிராமத்து குசும்பு வேலை பண்ணுது. மாமாவோட பொண்டாட்டி அப்படியே பக்கத்துல வந்து, மாப்பிள்ள நல்ல வேலை பண்ணீங்க, நான் 10 வருஷமா பண்ணோம்னு நினைச்சு நீங்க ஒரே நிமிஷத்துல பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி சில பல இன்பங்கள் இருக்கிற பருவம் தாங்க இந்த பருவம் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அங்கிள், ஒரே ஒரு கேள்வி. அந்த காலத்துல எல்லாம் ஜல்லிக்கட்டுல காளை அடக்கினா பொண்ணு தருவேன் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துல பொண்ணு கொடுத்துட்டு நீயே அடைக்கிடு அப்படிங்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்துல ஜல்லிக்கட்டே இல்லைங்களே, அப்புறம் எப்படி நீங்க பொண்ணை கொடுத்து ஜல்லிக்கட்டு கம்பேர் பண்ணுவீங்க? கம்பேரே பண்ண முடியாதுங்க. ஜல்லிக்கட்டே அபாலிஷ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும் உங்களால? அதனாலதான் இப்ப பொண்ணு அடக்குங்கிறாங்க. காளையை அடக்க முடியல, இப்ப பொண்ணு அடக்குங்கிறாங்க. அதாவது பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த பருவம் தான் ரொம்ப மகிழ்ச்சியான பருவம். அதனால தான் இந்த வயசுலையும் பாருங்க இத்தனை பேர் எல்லாருமே நிறைய பேர் கூட இந்த வயசுலேயும் அதை என்ஜாய் பண்ணுறாரு. அதான் பாருங்க மைக் எடுத்து கையில் வச்சுருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா நேர் கான்ட்ராஸ்டா, அதான் அகம்பயிலும் முதியோர் பருவமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அதை பற்றி பேச போறான்னு தெரியல. கௌதம் வெங்கட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த புதுமண வயது மாதிரி ஒரு துரோகியை நான் பார்த்தே இல்லை. கல்யாணம் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த கல்யாணத்தை யாரு பண்ணாங்க? உங்க அம்மா அப்பா எந்த காலத்துல இருக்காங்க? முதியோர் காலத்துல இருக்காங்க. அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க, உங்களையும் சந்தோஷப்படுத்துறாங்க. பள்ளி பருவத்துல இருக்கும்போது லைக் நம்மளுக்கு பிரச்சனை வந்தா லைக் நம்ம தாத்தாக்கு பாட்டிக்கிட்டு பேசலாம். அம்மா அப்பா வந்து நடுத்தர வயதில் இருக்காங்க. நம்ம பிரச்சனை இருந்தால் அவங்ககிட்ட போய் பார்த்தா அவங்க எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தாத்தா பாட்டி கிட்ட போய் பேசினா அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும். என் கம்ப்யூட்டர் டீச்சர் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, உனக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை முழுசாக சொல்லும், உனக்கே பார்த்து தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டி தாத்தாவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, ஏன்னா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஸோ அவங்க சந்தோஷப்படுறதுக்கு மேலே மற்றவங்களையும் சந்தோஷப்படுறதுனால முதியோர் பருவம் எல்லா பருவத்துக்கும் மேலான பருவம். நன்றி, வணக்கம். ஒரு டைம்ல வந்து உண்மையிலேயே அந்த தாத்தா பாட்டிகள்லாம் வந்து இப்போதான் டிவி பார்க்க ஆரம்பிச்சு இந்தியாவில் ரொம்ப மோசமாகி போச்சு. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. தாத்தா பாட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பேரன் பேத்திகளுக்கு வந்து எல்லா கதைகளையும் சொல்லி கொடுக்கறது, எல்லா உலக இதுகளையெல்லாம் தூங்குற வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறது. எனக்கெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரிலாம் கதை சொல்லி வளர்த்துனது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து பெரிய குறையே என்னன்னா அந்த தாத்தா பாட்டிக்கு டிவியில் உட்காண்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய குறையாக இருக்குது. அடுத்தபடியாக பள்ளி கல்லூரி வாழ்க்கை தான் கரெக்டான வாழ்க்கை, அதுதான் இனிக்கும் பருவம் அப்படின்னு சொல்லி மீனு கார்த்திக் அவங்க பேசுவாங்க. बेटा बेटा ओ माय बेटा எந்த ஆனந்தம் உன்னோடுடா. இந்த மாதிரி அப்பாவை பார்த்தாலே ஆனந்தம், ஐயா அம்மா வந்தாச்சுன்னு அம்மாவை கண்டாலே இன்பம் அப்படின்னு இயல்பான இன்பங்களை வச்சு அப்பாவியா உத்தம புத்திரங்களா சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிக்கிறது தான் பள்ளி பருவங்க. தூரம் நின்று போச்சுன்னு ஸ்கூல் ரீஓபன் ஆனதும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இன்பமா அரட்டை அடிச்சு ஸ்டடீஸ் கம்பைன் ஸ்டடீஸ் பண்றோம். இப்படி ஹாப்பி டேஸ் தொடர எங்க சின்ன ராசா 16 வயசுல ராசுகுட்டி மாதிரி வளர்ந்து த்ரீஷா மல்டிப்ளை பை த்ரீஷா ஈக்குவல்ஸ் 9 தாரான்னு இன்பமா கணக்கு போட்டு இது நம்ம ஆளுன்னு லவ் பண்ணின அந்த 7 நாட்களை நினைச்சாலே இனிக்குமே. மாணவன் நினைத்தால் ஆயிரக்கணக்கான தாவணி கனவுகளிலேயே இன்பம் காணலாம்.
சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து சமுதாயத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களையும் சைட் அடிச்சு இளமை ஊஞ்சல் ஆட எவ்ரிடே இன்பத்துல திளைக்கிறான். நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணாள் சொல்லுவாங்க அப்படின்னு ஐயர் கொடுக்குற வாணிங்க அசால்ட்டா எடுத்துங்க நம்தன தாளம் வரும்னு மனசெல்லாம் தாளம் போட 8 மேளம் முழங்க புதிய வார்ப்புகளை தேடி முந்தாண்டு முடிச்சு போட்டுடுறாங்க. இவனை ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி டெய்லி டார்லிங் டார்லிங் டார்லிங்னு செல்லமா கூப்பிட்டு பவுனு தான்னு சொல்லி வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில் துத்தனா போட வச்சிடுவாங்க. முதல்ல மேட் ஃபார் ஈச் அதர், அப்புறம் மேட் அட் ஈச் அதர். சுகமே நினைத்து சுயவரம் தேடி சுழல்மேல் தவிக்கும் துயரங்கள் தாங்க கோழி. பாருங்க, ரெட் கலர் ஒரே டேஞ்சர் சைடு. எப்பதான் இவ பேசுவான்னு காத்திருக்கிற காலம் எல்லாம் மாறி எப்பதான் பேச்சு நிறுத்துவானோன்னு கலங்குவானமா மாப்பிள்ள. வீட்டுல விசேஷங்கன்னு பொண்டாட்டி சொன்னதும் சுந்தரகாண்ட ஆரம்பிச்ச சந்தோஷத்துல 1000 பாருங்க நம்ம மச்சானா வீட்டு சாப்பாடு கிடைக்காம மாமன ருக்மணி மாதிரி வெளியில சாப்பிட சின்ன வீடு செட்டப் பண்ண ஒரு ஐடியா தான் போடலாம். இதை கமகமா கண்டுக்கிற பக்கத்து வீட்டு கேள்வி பொய் சாட்சி சொன்னதை கேட்டு ருத்ர தாண்டம் ஆடிவிடுவா பொண்டாட்டி. சாதிக்கிறாங்களாமா. தாலி கட்டு, வீட்டை கட்டு, கடனை கட்டு, நிம்மதி கட்டு, போயே போச்சு. இட்ஸ் கான். வெள்ளமனும் உள்ள மச்சான் விழியோட ஈரம் மட்டும்தாங்க. நோ இன்பம். கடைசி காலத்துல காசே தான் கடவுளடா. நம்ம கையில காசு இல்லைன்னா நம்ம பேச்சு ஒரு கை ஓசை மாதிரி எடுபடாது. பேசாம மௌன கீதங்கள் பாடி சுவர் இல்லாத சித்திரங்களா ஆட வேண்டியதுதான். மீண்டும் ஒரு இன்ட்ரப்ஷன். படம் இருந்தா மட்டும் போராதுங்க, படம் மருந்து வாங்கலாம், ஆனா ஆரோக்கியத்தை வாங்காது. ஸோ காசே தான் கடவுளான் வாழற வாழ்க்கை முதியவர்களுக்கு கண்டிப்பா இருக்காதுங்க. தலையில வழுக்கியோட கிழக்க போகும் ரயில் ஏறி ஆசையா வளர்ந்த பிள்ளைங்களை பார்க்க போனா இன்று போய் நாளை வாங்க சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ உடனே அவசர போலீஸ் 100க்கு போன் பண்ணி இவங்களை அடிச்சு அள்ளி இழுத்துட்டு போங்கடான்னு அழுதுகிட்டே தாங்க சொல்ல தோணும். கடைசியா நம்ம தீராஜ் இந்த ஸ்டைல்ல ஒரு கவிதையோட முடிச்சுக்கிறேன். பள்ளியில படிப்பு தவிர இல்ல வேற ஜோலி, கல்லூரியில கேட்கணுமா டெய்லி செம ஜாலி, கல்யாணம் பண்ண நீ கட்டிப்புட்டா தாலி கண்டிப்பா ஆயிடும் உன் மேல் மாடி காலி, பொறுப்பா நீ வேலைக்கு போய் வாங்குறியே கூலி, இந்த பரிதாபத்தை இன்பம் சொல்றதெல்லாம் போலி, வயசான வாழ்க்கையில ஒன்ன சுத்தி பல வேலி, பெருசுன்னு ஊரெல்லாம் ஒன்ன செய்யும் கேலி. புதுமண வாழ்க்கை சீட்டு கட்டு விளையாட்டு மாதிரிங்க. முதல்ல 2 ஹார்ட் ஒரு டைமண்ட் தான் போறோம்னு நினைப்போம். ஆனா அப்புறம் தான் ஒரு ஸ்பேடு ஒரு கிளப் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுவோம். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம ஆசான் ஸ்டைல்ல திராட்சை, முந்திரி, பால், சர்க்கரை இதெல்லாம் தனித்தனியா ருசியா இருந்தா கூட இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் இனிமைகள் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா கூட ஒட்டு மொத்தமா அத்தனையும் சேர்ந்து பாயசமா வந்து இருக்கிற ஒரே பருவம் பள்ளி கல்லூரி பருவம் தான். வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பள்ளிகள் வந்தப்பையும் புதுமண வாழ்வு ரம்யா லட்சுமி நாராயணன். மீனும் நீங்க பாயசம்லாம் சொல்றீங்க, அதுக்காக இப்ப 3 வேளையும் பாயசம் சாப்பிட்டா அழுத்து போயிடும். எங்களோட இனி புதுமண வாழ்வு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எல்லாம் ஷார்ட்னு சொல்லிட்டு ஏதோ தப்பான விஷயம் மாதிரி பேசுறீங்க. எங்களோட பருவத்தோட பியூட்டி, அதோட அருமையே அவ்வளோ ஷார்ட்டா இருக்கிறதுல தான் எங்களோட பருவத்தோட அருமையே. நீங்க வெக்கேஷன் போறீங்க, 3 வருஷமா போறீங்க, 1 வாரம் தானே போவீங்க, அதுதான் உங்களுக்கு மனசுல இனிமையா நிற்கும். 3 வருஷம் போறீங்கன்னா போர் அடிச்சு போயிடும். எதுவுமே குறுகிய காலத்துல நல்ல அதிகமான நினைவுகள், அது திருப்பி நினைத்து பார்க்கக்கூடிய அனுபவங்கள் தான் நம்ம மனசுல எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். ரம்யா, ஒரு கேள்வி. எங்க சினிமா படத்துல எல்லாம் கடைசியில வெட்டிங் வரும், வெட்டிங் முடிச்ச உடனே தி எண்ட்னு ஏங்க முடிக்கிறாங்க? அது சினிமா கதை. அதுக்கு மேல சுவாரஸ்யங்கள் அந்த படத்தோட கருவுல முடிஞ்சு போயிடுது. அந்த வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க தி எண்ட்னு வருது. அது நீங்க மதிக்கணும். அதே மாதிரி எத்தனையோ திரைப்படங்கள் பொண்ணு பார்க்குற இடத்துல ஆரம்பிக்கணும். துருள் நெருப்போச்சு எடுத்துக்கோங்க. படம் ஆரம்பிக்கிறது பொண்ணு பார்க்குற இடத்துல. அவருக்கு பாக்யராஜ் சார் போய் பொண்ணு பார்த்துட்டு வருவாரு. அதுக்கப்புறம் எத்தனை விதமான அனுபவங்கள், பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாரு. அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி பொண்ணு. அது அவருக்கு தோண்டி கேள்வி கேட்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் நைட்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகும்,
அனுபவங்கள் புதுவிதமான அனுபவங்கள் ரம்யா. திருமண பருவத்துல தான் கிடைக்கும். ரம்யா, நாங்கெல்லாம் வெக்கேஷன் ஜென்மத்துக்கு ஒரு வாட்டி போல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாரம் போறோம் ரம்யா. ஆனா ஹனிமூன் வாழ்க்கையில ஒரே வாட்டி 3 நாள் அவ்வளவுதான். ஹனிமூன்ங்கிறது ஊரை விட்டு வெளியில போறது இல்லை. பட் புதுமண வாழ்வுங்கிறது ஒரு குறுகிய காலம். பொண்ணு பார்த்து இந்த பெண்ணை நாம் திருமணம் செய்ய போகிறோம்ங்கிற காலத்துல இருந்து ஒரு குழந்தை பிறப்பு வரைக்கும் இட் இஸ் எக்ஸ்டெண்டட் பீரியட். ஒரு 3 நாள் ஹனிமூனோட முடியிற விஷயம் கிடையாது. அப்புறம் இவங்க ரெட் கலர்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. நாங்க எவ்வளவு தூரம் பிளான் பண்ணி யோசிச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரசனையோட நாங்க பிளான் பண்ணி செஞ்சு போட்டுட்டு வந்திருக்கோம். நீங்க ரெட் ஹலோ இதெல்லாம் ஒன்றும் பிளான் கிடையாதுங்க. பிளான் பண்றதுக்கு மூளை வேணுங்க. புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் மூளை 2 வகை தாங்க. ஒன்று லெஃப்ட் சைடுல இருக்கிறது எதுவுமே ரைட் கிடையாது. ரைட் சைடுல எதுவுமே there's nothing left. எங்களுக்கு லெஃப்ட் ரைட் 2 பக்கம் இருக்கு. ஒன்று அப்பா அம்மா சமைச்சு போட்டு சாப்பிட்றதுல நீங்க மற்றவங்களோட உழைப்பில வாழறவங்களுக்கு மூளையே கிடையாது. அப்புறம் நீங்க எங்க லெஃப்ட் ரைட்டை பத்தி நீங்க எப்படி பேச முடியும்? ரம்யா, நீங்க ஒரு விஷயம் யாராவது குச்சி எடுத்து கொடுத்துறாங்க. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டீங்க. அதாவது புதுமண வாழ்வுங்கிறது வெக்கேஷன் போகிற மாதிரி. அதில் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அது ரியல் லைஃப்பில், அது வெக்கேஷன். அது திரும்ப ரியல் லைஃப்பில் நீங்கள் வீட்டுக்கு தான் வந்தாகணும், ரைட்? அந்த ரியல் லைஃப்பில் தான் மிச்ச உண்மையான இன்பமான நிகழ்வுகள்லாம் அங்கே தான் நடக்குது. அது வெறும் மாயை, ஒரு சின்ன பபுள். அது அந்த பபுள் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு போனீங்க, நீங்க ரோலர் கோஸ்டர்ல போனீங்க, அதெல்லாம் மாயை நான் சொல்றீங்க. பூமிக்கு இறங்கி தான் வரணும். ஆனா அந்த டிஸ்னிலேண்ட்ல இருக்கும்போது நல்லா சூப்பரா என்ஜாய் தானே பண்ணீங்க. அப்ப அடுத்த தடவை நீங்க வெக்கேஷன் போகாதீங்க. இல்ல ரம்யா, உங்களுக்கு வரணும். இல்ல உங்களுக்கு வெக்கேஷன் நினைச்ச உடனே டிஸ்னிலேண்ட் தான் ஞாபகம் வருது. பிகாஸ் அட்ஸ் a kids park. அவருக்கு அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. இன்னொன்று நீங்க எல்லாம் மொனாட்டனஸா யோசிக்கிறீங்க. எல்லாரும் யோசிச்சு ரெட் கலர்ல போட்டுக்கிறீங்க. எங்களை பாருங்க, பள்ளி கல்லூரியில ஒரே கலர்ஃபுல்லா இருக்கும். சித்ரா, நாங்க டிஸ்னிலேண்ட் சொன்னது காரணம் அவருக்கு நடுத்தர வயது. அவர் அங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. நாங்க போகக்கூடிய ஊர்ல நாங்க லவ்வர்ஸ் பேரடைஸ் நயகரா மாதிரி ஊருக்கு போயிட்டு வருவோம். ஆக்சுவலி உங்க குரூப்ல ரெட் கூட போடல. என்ன நடுத்தர வயதில் பிளானிங் தான் நல்லா நடக்காத. அது ஒரு சின்ன டென்ஷன். சாரி, பிளானிங் நடுத்தர இதுல மேரேஜ்ல நாங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட சுவாரஸ்யமா யோசிச்சு அனுபவிச்சு செய்யக்கூடிய வயசு. ஏன்னா அதுக்குண்டான நேரம் இருக்கு, அதுக்குண்டான ஈடுபாடு இருக்கு. மற்ற பொறுப்புகள் மற்ற சுமைகள் எங்களுக்கு கிடையாது. அதனால நாங்க ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு யோசிச்சு ஒரு விதமான உலகத்துல இருக்கிற மற்ற விஷயங்களை பத்தி கவலைப்படாம ஒரு குறுகிய காலம் ஒருத்தர் புரிந்து கொண்டு மேற்கொண்டு 60 வருடங்கள் வாழறதுக்கு உண்டான விதையை நாங்கள் இந்த வயதில் தான் கொடுக்கிறோம். வணக்கம். கரெக்டுங்க ரம்யா. அதாவது புதுமண வாழ்வப்போ பொண்ணு வாந்தி எடுத்தா முழுகாம இருக்கான்னு அர்த்தம். ஆனா பையன் வாந்தி எடுத்தா அந்த பொண்ணு சமைக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஆனா அந்த வாந்தி எடுக்கிறது தெரியாம அவ மனசு போனக்கூடாது ஒழுங்கிட்டு போய் வாந்தி எடுக்கிறாங்க பாருங்க. நடுத்தர வயதுல பொண்டாட்டி முன்னாலே வாந்தி எடுக்கும். அதுல தாங்க வாழ்க்கையோட ருசியே இருக்கு. அடுத்தபடியா டாக்டர் சிஜி பிள்ளை அகமகிழும் முதியோர் பருவமே அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்க. ரம்யா சொன்னது நல்லா தான் இருந்தது. ஆனா அது சினிமா. நிஜ வாழ்க்கை எப்படி தெரியுமா? டோட்டலி டிஃபரெண்ட். ஈராக் வார்னா பார்த்து ரசிக்கலாம். மாமியாரும் மருமகளும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா கொலாட்ரல் டேமேஜ் யாருக்கு தெரியும்ல? அந்த பக்கம் சொல்ல முடியாது, இந்த பக்கம் சொல்ல முடியாம இருதலை கொள்ளி எறும்பு போல இருப்பாங்கல்ல, பாவம் இருக்கு. இன்பம் சித்தி பக்கம் எல்லாரும் போயிட்டாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தமா 3 மாசம். அப்புறம் அவளுக்கு 3 மாசம். சிற்றின்பம் அனுபவிச்சாதாங்க பேரின்பம் கிடைக்கும். ஊரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத எப்படிங்க வாழை ஏறி வைகுண்டம் பாப்பா? அதைத்தான் சொல்றேன். 3 மாசத்தோட முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகே, புரியுதுல்ல? இல்ல நீங்க இது சொல்றதுக்கு நான் ஒரு சொல்றேன். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதாவது இந்த பருவம் எப்படின்னா நீங்க எல்லாரும் நினைக்கிறோம், நீங்க எல்லாம் நினைக்கிற ரொம்ப தப்பு. இரவு மட்டுமே இன்பம் என்றால் அதுவல்ல புதுமண வாழ்வு. கணவன் மனைவிக்கு நடுவுல வர ஊடலும் அந்த ஊடலினால் பலப்படும் எங்கள் உறவு தான் புதுமண வாழ்வு. அது மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க எதையோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சரியா? எல்லா பருவத்தையும் பார்த்துட்டு வந்துதானே இங்க இருந்து பேசுறோம். எங்களுக்கு தெரியாத புதுமண வாழ்வு முதல்ல ஒரு 3 மாசம் கழிச்சுன்னா அப்புறம் பாடுவான். நேற்று ராத்திரி அம்மா தூக்க
பொண்டாட்டிக்கு போகும். ஒரு சினிமாவுக்காவது நம்ம தனியாக போயிருக்குமா? எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி இப்போ கூட என் அக்கா பையன் ஹனிமூன் பண்ணணும். அவன் எப்படி போனான் தெரியுமா? ஒரு பெரிய பஸ் போயிட்டு குடும்பத்தோட போனான். அப்புறம் அவனுக்கு ஹனிமூன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சினிமா வேற வாழ்க்கையில் வேற. கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் விட முடியாது, குடும்பத்தையும் விட முடியாது இல்லையா? பள்ளி பருவத்தை பற்றி அப்படின்னா அம்மா பேசினா பில் கேட்ஸு ட்ராப் அவுட்டு, அதுக்காக காலேஜ் ட்ராப் அவுட் காரணம் பில் கேட்ஸ் ஆக முடியுமா? அது பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. ஒரே பையனோட டார்ச்சர், அப்புறம் பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸ். இந்த இம்சை தாங்க முடியாமல் தானே அப்படின்னையா நீ வீட்டை விட்டு போய் இம்சாவில் போய் கல்வி படிக்கிற. அதனால இம்சா போல, அது வேற விஷயம். ஆனா அதெல்லாம் பண்ணுக்காக தான் நான் வீட்டு விட்டு போனேன். ஆனா நீங்க நினைக்கிறது தப்பு. பள்ளி கல்லூரியில தான் ஃபெயிலியர் இல்லாம பண்ணலாம். அதனால தான் அவங்க அப்போ டிராப் அவுட் பண்ணி அவங்க ஃபெயில் பண்ணாலும் திருப்பி போய் காலேஜ்ல போய் சேர்ந்துக்கலாம்னு நினைப்போட தான் அவங்க டிராப் அவுட் பண்ணாங்க. சும்மா ஏன்னா தானோன்னு டிராப் அவுட் பண்ணல. ஆனா டிராப் அவுட் பண்ணவங்க எல்லாரும் டிக்கெட் ஆக முடியாது. அப்புறம் காலேஜ் வாசல்லையே பாஸ் மார்க், அப்புறம் எங்க பாஸ் மார்க், அப்புறம் காதல். ஊரார் காதலை ஊட்டி வளர்த்தால் கண் காதல் தானே வளர்ந்து நான் தான் இது பண்ணேன். ஆனா எல்லா காதலுமாவே கிடையாது. சில காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிடுது. ஹலோ, நீங்க பொறாமையில பேசுறீங்க. பல்லு இருக்கிறோம், பக்கோடா சாப்பிடுறோம். நாங்க ஜாலியா எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். நீங்க ஆல்ரெடி டைஜஸ்ட் பண்ணதை இன்னும் ஆசை போட்டுக்கிட்டே இப்போன்னு சொல்லி கடுப்பேத்துறீங்களா மக்களை? இல்ல, இந்த பருவத்துக்கு வந்தப்போ தானே சொல்றோம் எது இன்பம் எது இல்லைன்னு. அதெல்லாம் பருவத்தில் வந்து அது இன்பம் மாதிரி தெரியும். அப்புறம்தான் தெரியுது அதில் எவ்வளவு பெரிய துன்பங்கள்லாம் இருந்திருக்குன்னு. ஆமா, ஆனா நீங்க வீக்கெண்ட் போய் நீங்க பேபி சிட் பண்றீங்க. அது இனிமையான பருவமா? ஆனா ஒண்ணு, குழந்தைக்கு டைப்பர் மாத்தணுமா? பிள்ளைங்கள்ட்ட விட்டுட்டு வந்து டைப்பர் மாத்துறீங்க. பேர பிள்ளைகள் கூட விளையாடுவோம். டைப்பர் மாத்தணும்னா அப்பா அம்மாட்ட விட்டுருவோம். அதுதான் இன்பம். அப்பா உங்க பிள்ளை. ஆனா அப்பாவும் அம்மா போயிட்டீங்கன்னா உன்னோட கையில தான் விட்டுட்டு போயிடுவாங்க. எப்படி? நாங்க ஒத்துக்க மாட்டோம்ல. அதுக்காக கல்யாண வீட்டில் இருக்கோம், சேர்ந்தா இருக்கிறோம். சரி, அடுத்தபடியா பொறுப்பான நடுத்தர வயது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி மணிவாசனம். அவைக்கு வணக்கம். தீபா சொன்னாங்க நாங்க ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு முதல்ல நான் பதில் சொல்லிடுறேன். நடுவர் அவர்களே, உப்பு அப்படிங்கிறது ஒரு சுவை. அதை தனியா சாப்பிட முடியுங்களா? முடியுங்களா? இல்லை, நான் ட்ரை பண்ணது இல்லை. தனியா சாப்பிட்டா அது சுவை இல்லை. ஆனா அது இல்லைன்னா எதுவுமே சுவை இல்லை. அப்படின்னா எது தனியா அதுவா இல்லையோ கூட்டா சேரும் போது அது எல்லாமுமாக இருக்கின்றது. இந்த நெருக்கடி அப்படிங்கிறது குழம்புல இருக்கிற உப்பு மாதிரிங்க. சுவை கூடுவதே இந்த நெருக்கடிகளால் தான். இதுதான் எங்களோட வாதம். இருட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் வெளிச்சத்தின் அருமையே புரியுது. அந்த மாதிரி சாரி டு இன்டரப்ட். நீங்க வந்து உப்பை பத்தி பேசுறதுனால நான் பருப்பை பத்தி பேசுறேன். பொறுப்பான நடுக்கிற வயது. பொறுப்புன்னா பருப்பு மாறிங்க. பருப்பு வேகணும்னா ப்ரெஷர் குக்கர்ல வச்சாதான் வேகுங்க. அந்த மாதிரி உங்களோட பொறுப்பான நடுக்கிற வயது ப்ரெஷர் இருந்தாதான் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அது இன்னும் கிடையாது. அந்த ப்ரெஷரையே எப்படி ஆனந்தமாக்கி கொள்றது அப்படிங்கிற யுத்தியை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. நடுத்தர வயதுல நான் அந்த ப்ரெஷர் நான் எப்படி பண்ண தெரியுமா? அந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணேன்னு தெரியாம டான்ஸ் கிளாஸ்ல என் பொண்ணை விட்டுட்டு பிக்கப் பண்றது மியூசிக் கிளாஸ்ல போய் நிற்பேன். அவ்வளோ ப்ரெஷர் நடுத்தர வயது. பொறுப்பு இல்லை, அவ்வளவுதான். இது டாபிக் வந்து இனிமே இருந்தான், பொறுப்பு கிடையாது. சுமதி அக்கா சொல்றாங்க நாங்க இடி வாங்குற மாமா, அடி வாங்குற மாமா, ஒளி விழுவது வலியன அழும் கற்கள் சிற்பம்
போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை தான் வாங்காத பூமி அப்புறம் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோ இடம் வேண்டும்னு வந்து சேர்ந்த போனா எங்க வருவோம் ஐயா, அது உங்களோட அனுபவம். வாழ்க்கைக்கு வெளியே வாழ்ந்ததனால் வந்த பிரச்சனை இதெல்லாம். இந்த அணியினர் இருக்கிறாங்களே, இவங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை சதா மாற்றி காட்டும் முயற்சியிலேயே இருப்பவர்கள். நாங்களோ மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளும் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள். முரண்பாடுகளின் உடன்பாடுதானே வாழ்க்கை. இந்த புதுமண தம்பதியினருக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் எனது அப்படிங்கிற ஈகோ இருந்துட்டே இருக்கும். நான் மறையை கற்றவர் அல்ல ஞானி, நான் மறைய கற்றவனே ஞானி. கடைந்தெடுத்த சுயநலம், சுயநலத்தை சுதந்திரம் என்று தப்பர்த்தம் செய்து கொண்டதனால் தான் இவர்களுடைய வாதமே வருகின்றது. நான் என்பது மறைந்து நாம் என்று ஆவது இந்த பருவத்தில் தான். கல்யாணமான புதுசுல 4 வரை உங்க புருஷன்ட்ட ஓதிட்டு இருந்தீங்கன்னா பாவம். நான் வரையெல்லாம் ஓதலைங்க. சரி, இந்த குழந்தை